عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திவிட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்திவிட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலோ குறைத்தலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, ரமலானை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நோன்பு காட்டும் இறையச்சம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை நான் உங்களுக்கு கூறுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு காட்டும் இறையச்சம் என்றால், நோன்பு காட்டும் தக்வா என்றால் என்று விரிவாக பார்ப்பதற்கு முன்னால், தக்வா என்ற வார்த்தை இறையச்சம் என்றதுக்கு மொழிபெயர்த்தாலும் அது விரிவான பொருளை உடையது. விகாயத் என்று சொல்லக்கூடிய தன்னை தற்காத்து கொள்ளுதல் என்ற வினை அடியில இருந்து பிறந்ததுதான் தக்வா. இந்த தக்வாவோட விகாயத்தோட சேர்ந்தது கூ என்ற வார்த்தை வருகிறது. கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த தக்வா கூ என்ற வார்த்தை என்பது என்ன? நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்றது. அப்ப தக்வா என்றது எங்களை பாதுகாத்துக் கொள்றது, எங்களை தவறுகளிலிருந்து விலக்கி கொள்ளுதல் என்றதுக்கு அர்த்தம். குர்ஆன வசனத்துல இந்த ரமலான் வந்தா நிறைய ஆலிம் உலமாக்கள் அதிகமாக பாவிக்கக்கூடிய வார்த்தை குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் அடைவதற்காக, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக என்றதுக்கு அர்த்தம். இந்த குர்ஆன் வசனத்தை பாவிக்காத எந்த உலமாக்களும் கிடையாது. ஆனா இது எப்படி பாவிக்கப்படும் என்றா, ரமலான் வந்தா மட்டும்தான் அதிகமாக இந்த இறையச்சம் சம்பந்தமா எல்லா பள்ளியிலையும் பேசுவாங்க. என்னமோ ரமலானும் நோன்பும் தான் நமக்கு இறையச்சத்தை கொண்டு வந்து தருவது போலவும், மற்ற அல்லாத காலங்கள் அது தேவையில்லை என்பது போலவும் சமூகத்தில் ஒரு வகையான எண்ணம் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சம் நோன்பு அல்லாத காலங்களுக்கும் இருக்கணும் என்பதற்கான எதிர்பார்ப்பும் அதற்கான பயிற்சியும் தான் நமக்கு நோன்பு தார பயிற்சி. இந்த இறையச்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் என்ன பதிவு இருக்கண்டா,
இறையச்சம் உள்ளவங்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா, பெரிய நீளமான தாடி, பெரிய தலப்பா, நீளமான ஜுப்பா போட்டு ஒரு ஆம்பளை வந்தா அவர் அல்லாஹ்க்கு பயந்தவர், அவர் பேணுதலானவர் என்று ஆக்கள் நம்புவாங்க. ஒரு பொம்பளை அதே மாதிரி ஹிஜாப் உடுத்து முகத்தை மறைச்சி வந்தா மற்ற பொம்பளையை விட இறையச்சம் உள்ள ஒரு பொம்பளை, தக்வா உள்ள ஒரு பொம்பளை என்று ஆக்கள மனங்கள் ஒரு பதிவு இருக்கும். ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்வாவுக்கு எந்த ஒரு அடையாளத்தையும் இஸ்லாம் அடையாளப்படுத்தல. ஒரு நீளமான ஹதீஸ்ல ஒரு சின்ன ஒரு வசனத்தை நபி அவங்க சொல்றாங்க, அது மட்டும்தான் நம்ம தலைப்புக்கு தேவை. தக்வா அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்றது இங்கதான், இறையச்சம் என்றது இங்கதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதயத்தை காட்டி பேசினாங்க. அப்படி என்றா என்ன? இறையச்சம் என்றது உள்ளத்துல தான் இருக்குது. யார தோற்றத்தை பார்த்தும் யார அந்த அமைப்புகளை பார்த்தும் இவங்க இறையச்சம் உள்ளவங்க நாம கணிக்கலாது. அல்லாஹ் அந்த அதிகாரத்தை நமக்கு தரல, நபி அவங்க அந்த அதிகாரத்தை நமக்கு தரல. அதை நாமளா அப்படியே விளங்கின காரணத்தால தான் என்ன செய்வோம்டா, ஒரு கலிசன் சேட்டு போட்டு வாரவனை விட ஒரு ஜுப்பா தலப்பா கட்டி வாரவனை நாம நம்பி கடன் கொடுத்துருவோம். அவன் நமக்கு கடனுக்கு பொல்லு வச்சுட்டு ஓடிடுவான். ஒரு நாம் என்ன பேசுவோம், அவனோட தொழுகை என்ன, அவனோட நோம்பு என்ன, அவனோட உடுப்பு என்ன, அவனோட தாடி என்ன, இவனை நம்பி நான் காசு கொடுத்தனே, உடுப்போட்டு எடுத்துட்டு ஓடிட்டானே நாம சொல்லுவோம். அப்ப நாம போட்டுக்கிட்ட இந்த அளவுகோலுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பொறுப்பாகாது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதயத்துல இருக்குன்னு சொன்னாங்கடா, இதயத்தை யாரும் பிளந்து பார்க்கலாது அல்லாஹ்வை தவிர. இப்ப நம்மட இந்த பிழையான அளவுகோல்கள் நம்மட மார்க்கத்துக்கு தடை செய்து நமக்கு இப்படியெல்லாம் நீங்க இறையச்சத்தை அளக்கப்படாது. அடுத்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமல்களுக்கும் இந்த இறையச்சத்தை ஒரு டிமாண்டா வைக்கிறான். நாம என்னதான் நோன்பு பிடிச்சாலும் தொழுதாலும் ஜகாத்து கொடுத்தாலும் நல்ல அமல்கள் செஞ்சாலும் இறையச்சம் தக்வா மட்டும் இல்லை என்றால் அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாது. ஏனென்றா குர்ஆன் சொல்லுகிறது, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் 2 பேர் சகோதரங்கள், 2 பேரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களோட பலிய தங்களுடைய குர்பானியை ஒப்படைச்சாங்க அல்லாஹ் கிட்ட. ஒருத்தருடைய குர்பானியை அல்லாஹ் அங்கீகரிச்சான், ஒருத்தருடைய குர்பானியை அங்கீகரிக்கல. அது ஏன் ஏற்பட்டுச்சு அந்த போராட்டம்? ஒரு பெண்ணை அடைவதற்காக, ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு அண்ணன் தம்பி போட்டி போட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் கிட்ட தங்கட குர்பானிய பலிய வச்சாங்க. வச்சா வானத்துல இந்த ஒரு நெருப்பு வந்து ஒருத்தருடைய பலியை அங்கீகரிச்சிருது. அப்ப அங்கீகரிக்கப்பட்டவன் மீது ஏற்பட்ட கோபமும் பொறாமையும் அங்கீகரிக்கப்படாதவன் அவரை கொல்றதுக்காக வேண்டி கையை நீட்டுறான். அப்ப அந்த கொல்லப்படுற அந்த மகன் சொல்றாரு, நீ என்னளவில் கையை நீட்டினாலும், அதாவது என்ன கொல்றதுக்கு நீ முயற்சிச்சாலும் நான் உன்னளவில் கையை நீட்ட மாட்டேன். ஏனென்றால் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இறையச்சம் உள்ளவர்களிடம் இருந்துதான். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இறையச்சம் உள்ளவர்களிடம் இருந்துதான் எதையும் ஏற்றுக்கொள்வான். அது தொழுகையா இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், எதென்றாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா எல்லா வணக்கங்களுக்கும் அடிப்படையாக இந்த இறையச்சத்தை அல்லாஹ் தஆலா டிமாண்டா வைக்கிறான். நாம விளங்குறது நோன்பு மட்டும்தான் இறையச்சத்தை உண்டாக்கியிருக்காங்க போட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இபாதத்துகளுக்கும் இந்த இறையச்சத்தை முக்கியமான ஒரு அம்சமா வைக்கிறான். உதாரணமா தொழுகையை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீ தொழுது வா, முதல்ல நீர் தொழுது வருவீராக, பிறகு உன்னுடைய குடும்பத்தாரையும் தொழுதுமாறு ஏவுவீராக. லா நஸ்அலுக ரிஸ்கா, நான் உனக்கிட்ட உணவு கேட்கல, நஹனு நர்சுக்கும், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். வல் ஆகிபத்து லித்தக்வா, முடிவிற்கெழுவா, நல்ல முடிவு, கூலி, திருப்தி, ஏற்றுக்கொள்ளல், இந்த இறுதி முடிவு வல் ஆகிபத்து லித்தக்வா, தக்வா உள்ளவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகை எப்படிதான் விடிய விடிய நின்று வணங்கினாலும்
தொழுகையில் அல்லாஹ் தஆலா வைக்கிற முக்கியமான டிமாண்ட் என்ன? நீங்க என்னதான் சரியா முறைப்படி சரியா தொழுதாலும் உங்களோட தொழுகையுடைய முடிவுல நிறையச்சம் உள்ள மகனா நீங்க இருக்கணும். அல்லாஹ்க்கு பயந்த தொழுகையா இருந்த தொழுகை இருக்கணும் என்று அல்லாஹ் தொழுகைக்கு இந்த டிமாண்டை வைக்கிறான். அதே போல சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போறது, இன்றைக்கு உலகத்தில் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு எல்லாரும் எல்லா முயற்சியும் செய்வாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக எல்லா வகையான கட்டிச்சாதங்களையும், கட்டிச்சாதம் என்ன, எல்லா வகையான தயாரிப்புகளையும் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்றான் அல்லாஹ். நாம என்னென்ன ஏற்பாடு செய்வோம்? பாஸ்போர்ட் எடுக்கிறதுல இருந்து, நாங்க இஹ்ராம் உடுப்பு தைக்கிறதுல இருந்து, குடும்பங்கள்கிட்ட போயிட்டு சொல்றது, பொதுவாக ஊர்ல எழுப்பி ஆக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, நம்மளால பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் நான் ஹஜ்ஜிக்கு போறேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறது, இப்படி எல்லா காரியங்களும் நாம செய்வோம். இவை அத்தனையுமே ஜவ்வது கட்டுச்சாதம், ஹஜ்ஜிக்கு போறதுக்கான ஏற்பாட்டு முறைகள் என்று குர்ஆன் சொல்லுது. இதெல்லாம் செய்யும். நீங்க தயாரிக்கக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து தயாரிப்புகளிலுமே மிகச்சிறந்தது தக்வா என்றான் அல்லாஹ். அப்ப உடுப்பு வாங்குறது, ஆக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எல்லாத்தையும் விட தக்வாவை ஹஜ்ஜுக்கு டிமாண்ட் பண்றான். இப்ப நான் ஏன் இதை சொல்லணும் என்றால், ஹஜ்ஜுக்கு எல்லாரும் போறதுக்கு எல்லா தயாரிப்பும் செய்வாங்க, போற காசு சுத்தமா இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க. போற காசு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கு மண்ணலி போட்டு, எவன்ட காணியை பிடிச்சி, எவன்ட ஊட பிடிச்சி, எவனுக்கு பொல்லு வச்சு, எவன்ட காசு எடுத்துக்கிட்டு கடையை நடத்தி அதை எடுத்து ஹஜ்ஜிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜிக்கு போறது, ஹஜ்ஜிக்கு போறதுக்குரிய மற்ற எல்லாம் செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, உறவுகள்கிட்ட போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மூலப்பொருள் ஹஜ்ஜிக்கான கட்டின காசு ஹராத்துல உள்ளதா இருக்கும். அப்படிதான் நிறைய பேரை நாம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த கட்டுச்சாதத்துக்கு அல்லாஹ் டிமாண்ட் பண்ண தக்குவாங்க இல்லைண்டா அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல அவர்களே, ஜகாத்துக்கும் அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். அது ஒரு வணக்கம். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. நபியே, அவர்களிடமிருந்து ஜகாத்தை பிடுங்கி எடுப்பீராக என்றான் அல்லாஹ், பறிச்சேடு என்றான் அல்லாஹ். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நம்மட மனசுல இப்ப என்ன நிலைமை, நாம நினைச்சு கொடுக்கறதா ஜக்காத்து. ஆனா ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு அரசு இருக்குமெண்டா, அரசு என்ன செய்யும், நம்மட வீட்டு வாசலுக்கு வரும், வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் அள்ளி போடணும், கணக்கு பார்த்து பறிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க மறுக்கேடாது, மறுத்தா அவங்களுக்கு சிறை தண்டனை, இஸ்லாமிய அரசு அவருக்கு சிறை தண்டனை தீர்மானிக்கும். ரிட்டட் ஹஜ்ஜ ஜக்காத்தை மறுத்த குற்றத்துக்காக வேண்டி அவர் முர்தத்தாகின பட்டத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு கடுமையாக அந்த ஜக்காத்தை பிடுங்கி எடுப்பீராக அல்லாஹ் சொல்றான். خذ من أموالهم وتزكيهم بها. அவர்களிடமிருந்து அதை பறிக்க எடுப்பீராக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்றான் அல்லாஹ். தக்வாவுக்கு இன்னொரு பேரு பரிசுத்தம், சுத்தமாகிறது. அப்ப ஜகாத்துக்கும் அல்லாஹ் தஆலா தக்வாவை தான் டிமாண்டா வைக்கிறான். இது ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னா, தலைப்பு குர்ஆன் காட்டும், இந்த நோன்பு காட்டும் தக்குவா. நோன்புக்கு மட்டும் தக்குவா இல்லை, எல்லாத்துக்கும் தக்குவா அவசியம் என்றதுக்காக சொல்லிட்டு வரேன். அதே போல சோர்களே, நீங்க பாக்குறீங்க தானே, வெள்ளிக்கிழமை ஹுத்பாவுல என்ன செய்யற, பள்ளியில இமாம் ஹுத்பா ஓதும் போது இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாதிஹி, முறையாக பயப்பட வேண்டிய முறையில பயந்து கொள்ளுங்கள், வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்பு மரணிச்சிடாதீங்க என்று இமாம் ஹுத்பாவில் சொல்லலன்னா ஹுத்பா கூடாது. ஜும்மா பிரசங்கத்துக்கும் தக்குவாவை ஞாபகம் ஊட்டுறது முக்கியமான ஒரு அடிப்படை. அதே போல அவர்களே, இந்த ஆடு மாடா இருக்கிற வருஷத்துக்கு ஒருவா, இந்த ஆடு மாடா இருக்கிற இந்த உலுகியா, இந்த உலுகியாவுக்கு கூட அல்லாஹு தஆலா தக்குவாவை தான் டிமாண்டா வைக்கிறான், இறையச்சத்தை தான் டிமாண்டா வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? லையனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கினாஹு லுஹுத் தக்வா மின்கும். நீங்கள் அறக்கக்கூடிய ஆட்டுடைய மாட்டுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் கிட்ட போற கிடையாது என்றாலும், வலாக்கினாஹு லுஹுத் தக்வா மின்கும் என்றாலும், உங்களுடைய இறையச்சம் இருக்கிறே, நீங்க அல்லாஹ் பயப்படுறீங்களே, அதுதான் அல்லாஹ் கிட்ட போகுதுன்றான் அல்லாஹ்.
அப்போ இன்றைக்கு ஒரு ஆடு மாடு அறுக்கிறண்டா, ஒரு மாடு அறுக்கிறண்டா, குறைஞ்சது ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம ஹஜ்ஜிக்கு போகாட்டியும் நம்மளோட ஆசைக்கு ஒரு குர்பானி ஒரு உலுகியா கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு நல்ல மாடு வாங்கிடலாம் அன்றைக்கு. அப்போ 3 லட்சம் ரூபாய் காசு தேவைப்படுகிறது, காசாக மட்டும் அதுக்கு செலவழிக்கும். அதை அறுக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கத்துடைய சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு முறையா அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள நாம செய்யறோம். அதை கொண்டு வரதுக்கு, மாடை கொண்டு வரதுக்கு கடும் பாடுபடுறோம். அதை பாதுகாக்கிறதுக்கு சாப்பாடு போடுறோம், காத்து நிற்கிறோம், அதுக்கான முயற்சியில செய்யறோம். எல்லாத்துக்கும் மேலே பெருநாள் 2 காலத்தால தொழுது முடிச்சதுக்கு பிறகு சாப்பிட்றோமோ இல்லையோ காலை சாப்பாடு மாடு அறுத்துறோம் என்று சொல்லி போட்டு போய் மாடு அறுக்கிறோம். பெருநாள் உடுப்போட அந்த உடுப்புல ரத்தத்தை தோச்சிக்கிட்டு அன்றைக்கு 2 மணி வரைக்கும் அந்த இறைச்ச பகடெல்லாம் கொடுத்து திரியிறோம், அங்க இங்கெல்லாம் கொடுத்து திரியும். படாத பாடு வர்றோம். கேட்டா நன்மைக்காக, வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கக்கூடிய ஒரு உலகியாவுடைய நன்மைக்காக நாங்க செய்யறோம், எவ்வளவு பாடுபடுறோம். நான் என்ன சொல்லல, உங்களை சொல்லல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை சொல்றேன். அப்ப ஏன் நீங்க கொடுக்குறீங்கன்னா நன்மைக்கு. வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாடர்த்து கொடுக்கறதுக்கு நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாரு ஜும்மாவுக்கு குத்பா ஓதுறதுக்கு இமாம் மிம்பர்ல ஏறுறதுக்கு முந்தி பள்ளிக்குள்ள வாராரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஒட்டகத்தை அறுத்து கொடுத்த கூலியை வழங்குறான் என்று சொல்லி வாக்களிக்காங்க. கிழமைக்கு ஒவ்வொரு கிழமையும் ஒட்டகம் அறுத்து தரத்த கூலியை அல்லாஹ் தர தயாரிக்கிறான். ஆனா நாம யாரும் நேரத்தோட வாரல. வருஷத்துக்கு ஒருக்கா மாடு அறுக்கிறதுக்கு மறிஞ்சு கட்டிட்டு நிக்கிறேன். அப்ப அந்த தக்குவா அல்லாஹ் ஹஜ்ஜில அந்த மாடு அறுக்கிறதுல தக்குவாவை டிமாண்ட் பண்ணானே, அப்ப அந்த தக்குவாவும் நம்ம கிட்ட போலி, பொய்யானது, பகட்டு, புகழ், அடுத்தவங்க பாராட்டணும், இந்த முறை அந்த ஹாஜியாரை விட்ட மாடு கொடுத்தாருன்னு ஆக்கள் சொல்லணும் என்றதுக்கான நோக்கமாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்குது. அப்ப அந்த இபாதத்து கூட அல்லாஹ் அங்கீகரிக்கிறேன்டா இந்த தக்குவாவை டிமாண்ட் ஆக்குறான். இது எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ் முக்கியமா செய்யக்கூடிய ஒரு 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 டிமாண்ட், இது அடிப்படையா வைக்கிற ஒரு விஷயம். இந்த தக்குவா என்ன தெளிவான இல்லை, இதெல்லாம் விலகுது. சவர்களே, இது ஆடு மாடு மட்டுமில்லை, இந்த வானத்துல உள்ள வானத்துக்கு இந்த இறைச்சம் இருக்கு, பூமிக்கு இந்த இறைச்சம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வானத்தை பூமி அல்லாஹ் படைச்சு போட்டு நீ என்னிடம் வாங்கன்னு அல்லாஹ் அழைச்சானா, அது விரும்பியோ விரும்பாமலோ என்னிடம் வந்தனேன்றான் அல்லாஹ். வானத்தை அல்லாஹ் படைச்சுதேன்டா என்றான் அல்லாஹ். விருப்பு வெறுப்புக்கு அங்கால அல்லாஹ்வோட ஓடரை மதிச்சு சொன்னதை கேட்டு அது வந்துச்சுன்றான் அல்லாஹ். ஆனா மனுஷன் வாரல்ல, மனுஷன் விலகிறல்ல. இதுதான் இப்ப பிரச்சனை. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இதுதான். அதே மாதிரி அவர்களே, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், இன்றைக்கு சூரியன், சந்திரன், பூமி, இதெல்லாம் ஒவ்வொரு கோள்கள். இந்த கோள்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பாதையை விட்டுருக்கான். நீ இந்த ரோட்டாலாம் போகணும், நீ இந்த ரோட்டாலாம் வரணும், நீ இந்த ரோட்டுக்கு போகப்படாது, சந்திரன் ரோட்டுக்கு நீ போகப்படாது, சூரியன் ரோட்டுக்கு நீ போகப்படாதுன்னு உத்தரவிட்டிருக்கான். அதனால குல்லு ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொரு கோள்களும் அது 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 அதனுடைய பாதையில பயணித்து கொண்டு வருகிறது என்று அல்லாஹ் சொல்றான். வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரி லஹா, சூரியன் ஒரு நாளும் சந்திரனை முந்துவது கிடையாது, சந்திரனும் சூரியனை முந்துவது கிடையாது. அது 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 அதனுடைய பாதையில போகுது. சப்போஸ் சந்திரன பாதையில சூரியன் வந்தா நிலைமை என்ன ஆகும்? இப்படி சந்திரன் வருகிறது, அடுத்த ரோட்டால சூரியன் போகுது, இந்த ட்ரக்ல சூரியன் வந்தா என்ன நடக்கும்? 2 பேரும் மோதி சிதறி உலகமே அழிஞ்சு போகும். ஓமா இல்லையா? பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. அப்ப ஏவலை நடக்குது, எடுத்து நடக்குது, விலகல் அது விலகுது. இப்போ உலகத்துல பஸ் ரோட்டு, இப்போ நாம 2 ரோட்டு போட்டிருக்கோம், நாம பகுதியில் 2 ரோட்டு, வாரத்துக்கு ஒரு பாதை, போறதுக்கு ஒரு பாதை. அங்கிருந்து வர பஸ் அந்த ட்ரக்ல வரும், இங்கிருந்து போற பஸ் இந்த ட்ரக்ல வரும். சப்போஸ் ஒரு பஸ் வார ட்ரக்ல போற ட்ரக் வர பஸ் நேரா வந்துட்டுன்னா என்ன ஆகும் நிலைமை? ஒன்றோடு ஒன்று மோதி அழிஞ்சி விபத்துக்குள்ளாய் உள்ளுக்குள்ள உள்ளாக்கெல்லாம் மௌத்தா போயிடுவாங்க. அப்ப இந்த தக்குவாவை, இந்த பேணுதலை, இந்த விலகி நடக்கிறத வானம் ஒழுங்கா செய்யுது, சந்திரன் ஒழுங்கா செய்யுது, சூரியன் ஒழுங்கா செய்யுது.
அதால இந்த உலகம் இன்றைக்கு நிலைச்சிருக்குது. நாம சொல்லு கேட்கறல்ல, நாம நம்மட போற பாதையிலே நாம வாராக்கள் போனா என்னாகும்? அழிஞ்சி நாசமா போகிறோம். அப்ப விலகி நடக்கிறது எவ்வளவு முக்கியம் என்றதை பாருங்க சகோதரர்களே. காரியங்கள் வந்து விலகி நடக்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த விலகி நடக்கிறன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா மனுஷன் விலகிறல்ல, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு கடல்கள் இருக்கிறது, ஒரு கடல் இன்னொரு கடலை முத்தாதுன்றான். அந்த கடல் இந்த கடலுக்குள்ள வாரல்ல, இந்த கடல் அந்த கடலுக்குள்ள போறல்ல, நடுவால ஒரு பிரிவினை உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். இன்றைக்கு பஹ்ரைன் என்று சொல்றதுவா, நமக்கு பஹ்ரைன் என்றா ஒரு நாடு என்று தான் விளங்குது. ஆனா பஹ்ரைன் என்றா என்ன? ரெண்டு கடல்கள் சந்திக்கிற இடம். அது பஹ்ரைன் என்ற நாட்டில தான் அந்த ரெண்டு கடல்கள் சந்திக்குது. ஒரு பக்கத்து கடல்ல தண்ணி ஆழமாகவும் கருப்பாகவும் நிறமாகவும் பாரமானதாகவும் உப்பு கூடுதலாகவும் இருக்கும். மற்ற பக்கத்து கடல்ற தண்ணி உப்பு குறைஞ்சதாகவும் எடை குறைஞ்சதாகவும் நிறம் குறைஞ்சதாகவும் இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, நடுவால் ஒரு கோடு இருக்கும். இந்த கடல் அங்கால போய் கலக்கிறல்ல, அந்த கடல் இங்கால வந்து கலக்கிறல்ல. ஏன்? அல்லாஹ் ஓடர், இந்த ரோட்டுக்கு நீ வரப்படாது, அந்த ரோட்டுக்கு நீ போகப்படாது. அப்ப ஏவலையும் இருக்குது, விலகலையும் எடுத்து நடக்குது. உலகத்துல படைச்ச ஆடு மாடு சந்திரன் சூரியன் அதே போல எல்லா படைப்புகளும் மனுஷன் மட்டும்தான் விலகி நடக்கிறல்ல. இப்ப விளைச்சா நாம விலகிற தன்மை நம்ம கிட்ட இல்லை. அது இல்லாததால தான் அல்லாஹ் தஆலா விலகி நடக்கிறது எவ்வளவு உலகத்துக்கு முக்கியமானது என்று காட்டுறதுக்காகத்தான் எல்லாத்துக்கும் இந்த இறையச்சம் இதை டிமாண்டா வைக்கிறான். இப்ப நோன்பு எப்படி இறையச்சத்தை ஏற்படுத்தும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நீங்கள் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டது போல. அப்படி என்ன அர்த்தம்? நமக்கு மட்டும் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கல்ல, முந்தியுள்ள சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மாடல்ல நோன்பு என்ற ஒன்றத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்றதை விளங்குறோம். எதுக்கு? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் ஏவலை ஏற்று விலகல்ல இருந்து தவிர்ந்து வாழ்றதுக்கு, விலகி வாழ்றதுக்கு. இன்றைக்கு இந்த விலகி வாழ்ற தன்மை தான் எல்லாத்துக்கும் அவசியமா இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விலகி வாழ்றது நம்மட வாழ்க்கையில நோன்பு காலத்துல எப்படி விலகி வாழ்றோம் அல்லாஹ் தடுத்தத்துல இருந்து. இப்ப நான் நோன்பை பிடிச்சிருக்கிறேன், நீங்க நோன்பை பிடிக்கிறீங்க. இந்த இறையச்சம் எப்படி நமக்கு வருது என்று பாருங்க. நாம அல்லாஹ் சொன்னான்றதுக்காக நோன்பை வச்சுட்டு பகல்ல இந்த ஊட்ட நல்ல வகை வகையா சோறுகறி ஆக்கி வச்சிருக்குது, மனம் வருகுது, வயிற்றுல பசி இருக்குது, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்காட்டாலும் நான் எடுத்து சாப்பிடவும் முடியும். நான் சாப்பிட்டா யாரும் கேட்கறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். நான் என்ன சாப்பிட்றேன், நீங்க சாப்பிட மாட்டீங்க. வீட்டில் என்ன மனைவி இருக்கா, எனக்கு ஆகுமான மனைவி, நான் அவைய பகல்ல தின்றது எனக்கு முழு உரிமை இருக்கி. நோன்பு காலத்தில் நோன்பை பிடிச்சி நான் அவைய தீண்டுனா யாரு பார்க்காட்டியும் கேட்காட்டியும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற உணர்வு பெற்று அதிலிருந்து விலகிடுறேன். நான் என்ன சின்ன பிள்ளைகள், நீங்க பாருங்களேன், நோன்பு வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளைகள், நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளியில வந்து உட்காருவானுங்க. 5:45 வரிசைப்படுத்துவாங்க, 6:10 தான் பாங்கு. முன்னால அப்பல் உறைஞ்செல்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன நப்ஸ், குட்டி நப்ஸ்ன்றது என்ன? எதை கண்டாலும் டக்குன்னு எடுத்துட்டு தின்ற பழக்கம், சின்ன பிள்ளைகள பழக்கம். அப்படி இருந்தாலும் குழந்தைகள் அந்த அப்பலை உறைஞ்ச சம்சாவை கஞ்ச ட்ரிங்கை தொட மாட்டானுங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா பாங்கு செல்லும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்கள்? யாரு பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் இதை எடுத்து திண்டனண்டா அல்லாஹ் தண்டிப்பான், நோம்பு முறியும் என்றதுக்காக வேண்டி விலகி நடந்திருந்த பிள்ளைகள். இதுதான் நமக்கு நோன்பு ஏற்படுத்தும் இறையச்சம், நோன்பு ஏற்படுத்தும் விலக்கல். இப்ப நோன்பு காலத்தில் எனக்கு சொந்தமான உணவை பானத்தை நான் தீண்டுறதில்லை, எனக்கு சொந்த பொண்டாட்டியை நான் தீண்டுறதில்லை. நோன்பு அல்லாத காலத்துல இன்னருக்கு சொந்தமான இன்னொருத்தனுக்கு உரிமையானதை நான் தீண்டுறேன், நான் எடுக்கிறேன்.
உதாரணமா ஒரு வியாபாரி எடுங்களேன், நோன்பு வச்சிருப்பாரு, கடைக்கு போவாரு, 1 கிலோ சீனி கேட்டா 950 கிராம் தைரியமா இருப்பாரு, நோன்பு வச்சிருக்காரு. இவருக்கு ஆகுமான உணவைய பானத்தைய அல்லாஹ் சொன்னான்றதுக்காக வேண்டி தொடாம இருக்கிறவர், அந்த அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான், நாம் அவன் சீனியை நாம் எடுத்தோம்னா அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அல்லாஹ் தண்டிப்பானே என்ற எண்ணம் வந்து விலகாம விட்டாரண்டா, அந்த விலகல்ல இருந்து விலகாம விட்டாரண்டா அவர் குற்றவாளி. அப்ப அவர நோன்பு அவர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தல, இறையச்சத்தை ஏற்படுத்தல. அப்ப நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு செய்யறாங்க. அப்படி நோன்பு காலத்துல சிலாக்கள் பக்குவமா இருப்பாங்க, நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு வியாபார தரத்துல ஆக்களை ஏமாத்தி பொய் சொல்லி அவங்களோட காசு பணத்தை அடிச்சு போட்டுக்கிறாங்க. அப்ப ரப்புல் ஆலமீன் நம்மட கடவுள் கொள்கை எப்படிப்பட்டது? அல்லாஹ் தஆலா வரும் ரமலான்ல மட்டுமா இருப்பான்? ரமலான் அல்லாத காலத்தில் அல்லாஹ் இல்லையா? ஹுவல்லதி ஃபிஸ் ஸமா இலாஹுன் வ ஃபில் அர்தி இலாஹுன். வானத்துக்கும் அவன்தான் இறைவன், பூமிக்கும் அவன்தான் இறைவன். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபை, 2 கிழக்குக்கும் அவன்தான் அல்லாஹ், 2 மேற்குக்கும் அவன்தான் அல்லாஹ்ன்றான். அவன் தான் கடவுள் என்றான். அப்ப எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற உணர்வு பெற்று நாம எப்படி அந்த பாவத்திலிருந்து விலகிறோமோ அந்த விலகல் தான் தக்குவா. அதை தார பயிற்சி தான் ரமலானுடைய நோன்பு. இந்த தக்குவான்ற சகோதரர்களே மனுஷனுக்கிட்ட எல்லா நேரமும் இருக்காது, அதை நாங்க விளங்கிக்கொள்ளணும். இந்த விலகிற தன்மைன்றது ஒரு மனுஷன் இருந்துகிட்டே இருக்காது. இறையச்சம் அல்லாட நினைப்பு என்று சொல்லி அல்லான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்டா அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கல, ரோட்டுல ஒழுங்கா போகலாது, அவன் அதே நினைப்புல போயிட்டு எங்கேயாவது அடிபட்டுருவான். அப்ப இந்த இறையச்சம்ன்றது எப்ப வரும்? எல்லா நேரமும் இருக்காது, வர வேண்டிய நேரத்துல வரும், அல்லாஹ் வர வைப்பான். அதுல இருந்து விலகிட்டா நாம வெற்றி அடைஞ்சிடுவோம். உதாரணம் அதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணம் காட்டலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. 3 மனிதர்களை பத்தி பேசுறாங்க. அதுல 3 மனிதர்கள்ல நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் பயானுக்கு எடுத்துக்கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 மனிதர்கள் பனி இஸ்ரவேல் காலத்துல இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் காட்டு வழியால போய் கொண்டிருந்தாங்க. திடீரென்று ஒரு பானம் கருத்து மின்னல் அடிச்சு காத்து வர டக்குன்னு பயந்து போய் ஒரு குகைக்குள்ள போய் பூந்துடுறாங்க. இந்த குகைக்குள்ள போந்ததோட அந்த காத்துல ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசலை அடைச்சிருது. அடைச்ச உடனே வெளியே போய் முடியாம தடமாறிக்கொண்டு அவங்க 3 பேரும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்கன்னா, அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை முன் வச்சு நாம் அல்லாஹ் கிட்ட கேட்போம், உதவியை கேட்போம் என்று அவங்க பேசிக்கிறாங்க. அதுல நம்மளோட பயானுக்கு தேவையான விஷயம் டாபிக் என்னன்னா, ஒரு ஆள் பேசுறாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மாமியிட மகள் இருந்தால், பேரழகி, அவள் பேரழகியான பொம்பளை, அவளை நான் தவறான முறையில் அடைகிறதுக்கு பல தடவை நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அவள் ஒரு நேரமும் எனக்கு பின்னாலே இந்த ஆசைக்கு அவள் இணங்கல்ல, என்னை ஏமாத்திக்கிட்டே வந்தால், ஒரு நாள் அவள் என்னிடம் வந்தால், அவளோட வறுமையை கஷ்டத்தைன்னு சொல்லி எனக்கு முறையிட்டால், நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவளை அடைகிறதுக்காக வேண்டி நான் உனக்கு வேண்டிய உதவி காசு பணம் தாரத்துக்கு நான் தயார், என்னோட நீ குடும்ப வாழ்க்கைக்கு தயாரா என்று கேட்டேன். அவள் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு எனக்கிட்ட இருந்த காசு பணத்தை பொருளை வாங்கிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்துக்கிட்டால், குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி தரையில் அவள் படுத்துட்டாள். நானும் அவளோடு அந்த காரியம் செய்யறதுக்காக வேண்டி கீழே அவரோட 2 தொடைகளுக்கு மத்தியில நான் அமர்ந்துட்டேன். அது எந்த உச்சகட்டம் என்று பாருங்க. உலகத்துல எந்த ஆம்பளையும் அந்த நேரத்தில் அது வந்து விலக மாட்டான். இது உச்சகட்டம், யாருமே அது விலக மாட்டான். நப்சு பிடிச்சவன், அல்லாஹ்ட பயம் இல்லாதவன், பயமுள்ளவன் கூட நம்மட ஆக்கள் என்ன நினைப்பான்டா, இப்ப இதை செஞ்சுக்குவோம், இதுக்கு தௌபா செஞ்சுக்குவோம்னு நினைச்சுக்குவான். அந்த ஆள் அல்லாஹ் கிட்ட அவர் சொல்ற விஷயம், அந்த பொம்பளை அந்த 2 தொடைகளுக்கு மத்தியில் அமர்ந்த நேரம் அந்த பொம்பளை சொல்றா, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள், அதாவது விலகிக்கொள், இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யாத, உனக்கு உரிய உரிமை அன்றி அந்த முத்திரையை நீ உடைத்து விடாதே, அல்லாஹ் பயந்து கொள் என்று சொன்னாவ. யா அல்லாஹ் அவ சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துட்டு, உண்ட பயம் எனக்கு வந்ததால நான் அவடத்திலிருந்து உடனே எழும்பிட்டேன்.
நான் அந்த காரியத்தில் ஈடுபடலை ரப்பே, இது நான் ஒன்றில் கொண்ட பயத்தின் காரணமாகத்தான் நான் செஞ்சேன், அதுல இருந்து விலகினேன். இந்த காரியம் உனக்கு விருப்பமானதாக இருந்தா நீ இந்த கல்லை கொஞ்சம் அகற்றி எங்களை வெளியே போறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யாதான்னு துவா செஞ்சாரு. இந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சு லேசா கல்லை விளக்குனான். இப்ப வெளிச்சமும் காற்றும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருகுது. இந்த மற்றவங்க ரெண்டு விஷயமும் பேசுறதுக்கு நமக்கு நேரம் போதாது, அதாவது அதை நான் தமிழ்ந்துக்கிட்டேன். இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஆழமான நீளமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் என்னண்டா, இறையச்சம் என்றது ஒரு மனுஷன் எந்த நேரம் இருந்துகிட்டு இருக்காது. ஆனா ஒரு தப்பு செய்ய எண்ணம் வரும்போது வரும், அல்லாஹ் தருவான், அந்த எண்ணத்தை தருவான். ஹராத்துல ஒன்றை சம்பாதிக்கிறீங்களா, ஹராமான ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, அந்த நேரத்தில் உங்களோட உள்ளத்தில் அது உறுத்தும். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், அது ஆகுமானதா ஆகும் இல்லாததாண்டு எப்படி நான் அறிகிறேன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக், உண்ட உள்ளத்துல வச்சு பார், அது சொல்லும். உள்ளம் அப்படி உறுத்துனிச்சேண்டா அது தப்பு. எந்த ஒரு காரியம்
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்தஃப்தி கல்பக், உண்ட இதயத்துல வச்சு பாரு, அது சொல்லும். السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. பெண்களுக்கான பகுதியில் ஒலிபெருக்கி சாதனத்துடைய சத்தம் வராத காரணத்தினால பள்ளிக்குள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கால் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிக்குள்ள வருமாறு மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். பயானை கேட்பதற்காக வேண்டி பெண்கள் பள்ளி வாயிலுக்குள்ள அழைக்கப்படுகிறார்கள். மதரசாக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து பள்ளிக்குள்ளே வந்து அமருமாறு மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். ஒலி அமைப்பு மதரசாக்குள் ஒழுங்காக இல்லை என்ற காரணத்தினால் இடம் தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பெண்கள் வந்து அமருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியம்
நல்லதா கெட்டதா எப்படி அறிஞ்சு கொள்றேன்னு கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக், உண்ட உள்ளத்துல வச்சு பாரு, அந்த உள்ளம் உனக்கு சொல்லும் இது நல்லதா கெட்டதா, செய்யக்கூடியதா செய்யக்கூடாதா, செய்யலாமா விலகலாமா என்று முடிவெடுக்க உண்ட உள்ளம் சொல்லும் என்று. எந்த ஒரு காரியத்தை நாங்க செய்ய போனாலும் ரப்புல் ஆலமீன் நம்மட உள்ளத்துல அதை போடுவான். இது விலகிறையா இல்லையா, செய்யறையா இல்லையான்னு நீ தீர்மானிச்சுக்கொண்டு நம்மட அக்களுக்கு அதை எல்லாம் போடுவான். ஏனென்றா விலகிறதுக்குன்றது சந்தர்ப்பத்தை வழங்காம அல்லாஹ் தஆலா நம்மட்ட மறுமையில கேட்கல. அதுக்காக விலகக்கூடிய அனைத்து காரியங்களுக்கு நமக்கு சந்தர்ப்பம் தருவான். அதே மீறி நாம செஞ்சோம்னா நாம குத்தவாளியா போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சத்தை பொறுத்த வரைக்கும் விரிவா பேசப்பட வேண்டிய விஷயம் இது. நேரம் காணாதால சுருக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த இறையச்சம், இந்த விலகுதல் ஒரு தனி மனிதனுக்கு லாபம், சமூகத்துக்கு லாபம், உலகத்துக்கு லாபம். உதாரணமா எல்லாரும் தொழுறதுக்கு ஆசரிக்கு, நோன்பு ஒழிக்கிறதுக்கு ஆசரிக்கு, எல்லாம் செய்ய தயாரா இருக்குது. ஆனா தவறுல இருந்து விலகிறதுக்கு ஆசை கிடையாது. இப்ப நீங்க பாருங்களேன், நோன்பு ஒரு மாத காலம் நாம நோன்பு பிடிச்சி பட்டினியா கிடந்து அல்லாஹ் பயந்து எல்லாத்தையும் விலகி இருப்போம். ஒரு மாத காலம் எல்லாத்தையும் விட்டு விலகி இருந்த நாம பெருநாள் அன்றைக்கு எல்லாத்தையும் செய்வோம், எல்லா ஹராத்தையும் செய்வோம் நாம. அப்ப நம்மட மனசு நிரந்தரமா இதுல இருந்து விலகணும் என்ற எண்ணத்துல நாம பக்குவப்படல. ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி தந்தம் உள்ளம் பெருநாள் அண்டை கெட்டு போகுது. நாமண்டா நான் நம்மளை மட்டும் சொல்லல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களை சொல்றேன். ஒரு மாத காலம் அல்லாஹ்க்காக வேண்டி பட்டினி கிடக்குறாங்க. ஆனா நிலைமை பெருநாள் அன்றைக்கு தலைகீழா மாறுது. அப்ப அந்த இறையச்சம் நோன்பு அவங்கள்ட்ட ஏற்படுத்தல. இன்னும் சொல்ல போனா நோன்பை வச்சுக்கிட்டே இறையச்சம் கிடையாது. பகலெல்லாம் நோன்பு பிடிக்கி பட்டினியா கிடக்கிற, இரவையில விடிய விடிய மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வாலிபர்கள் ஓடி திரியிற, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா நடக்கிற, அடுத்தவங்கள விட்டு மரங்கள்ல ஏறி அந்த காய்கறிகளை அந்த பழங்களை பறிக்கிறது, சத்தம் போடுறது, வெடில் சுடுறது, ரோட்ல கூ போட்டு திரிகிறது, பயானுக்கு போற தொலை போற பெண்களை பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால போறது, அந்த பிள்ளைகளை நக்கல் அடிக்கிறது, அதுக்கு பின்னால ஓடி திரிகிறது, சண்டை பிடிக்கிறது. இதெல்லாம் யாரு? முஸ்லிமாக்கள். என்னத்துக்கு செய்யற? பகலெல்லாம் பட்டினி கிடக்குற, அல்லாஹ்வுக்காக ராவைக்கு இந்த வேலை செய்யற. அப்ப இந்த நோன்பு உங்கள்ட்ட என்ன பக்குவத்தை ஏற்படுத்தினுச்சு, உங்கள்ட்ட என்ன அந்த விலகலை ஏற்படுத்தினுச்சு என்றால் அது போலித்தனமானது. ஆனா உண்மையான விலகல் இருக்கல்வா, உண்மையாகவே அல்லாஹ்வுக்காக என்ற விலகரத்தால இந்த உலகத்துக்கும் நிலவு, மனுஷனுக்கு நிலவு, ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு நிலவு, அதே போல பாம்பு பள்ளி போன்ற விஷ ஜந்துக்களுக்கும் நிலவு. உதாரணமா ஒரு அல்லாஹ்க்கு பயந்த ஒரு மனுஷன் சும்மா ஒரு விஷ ஜந்துக்கு கூட அநியாயம் செய்ய மாட்டான், ஒரு ஆடு மாட்டுக்கு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஆனா அல்லாஹ்க்கு பயப்படாதவன் பாவத்திலிருந்து விலகாது சும்மா ரோட்டால மாடு போடும், அதுக்கு அடிப்பானுவன். நீங்க பாக்குறீங்கன்னு அதுக்கு அடிக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு நான் கேட்கிறேன். அப்ப அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு அற்பமான குணம் வருதுண்டா. அப்ப நீங்க ஒரு மாத காலம் பட்டினி கிடந்து எடுத்த பயிற்சி என்ன, இதோட தாக்கம் என்ன, இதால வந்த லாபம் என்ன? ஒன்றுமே கிடையாது. ஆனா நன்மை செய்யறதால லாபம் இருக்கே என்றதை விட தீமையிலிருந்து விலகிறதால தான் உலகத்துக்கு லாபம் சவர்களே. இப்ப நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன், என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் தொழுறத்தால, நான் நோன்பு பிடிக்கிறதால எனக்கு மட்டும்தான் லாபம். நான் தொழுறதால இந்த பொண்டாட்டிக்கு என்ன லாபம், இந்த பிள்ளைக்கு என்ன லாபம், இந்த பக்கத்தோடுக்காரனுக்கு என்ன லாபம், அடுத்த சமூகத்துக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. நான் தொழுறதால, நோன்பு பிடிக்கிறதால, எல்லாத்தாலையும். அதே நேரம் நான் தீமையிலிருந்து விலகினா, நான் சிகரெட் குடிக்காம விட்டேன்டா, சிகரெட் குடிச்சேன்டா எந்த மனைவி பக்கத்துல படுக்கலாரு, இந்த வாய் நாத்தத்தோட அவளுக்கு படுக்கலாம் போகும். ஆனா பெரிய தொப்பி, ஜிப்பா, தலப்பா, தொழுகை, ஹஜ்ஜி போற எல்லாரும் போற சுருட்டடிப்பா, வாயில வச்சு சுருட்டடிச்சிட்டு படுப்பா விட்ட பொண்டாடி பக்கத்துல. அவளுக்கு கண்டிக்கிற அவைக்கு படுக்கலுமா, நாங்க பக்கத்துல படுக்கலுமா? அப்ப சாதாரணமான ஒரு தீமை சுருட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இதுல இருந்த உங்களால விலகாட்டி நீங்க என்ன பக்குவப்பட்ட? இந்த விலகிறதால உங்களோட பஞ்சாதிக்கு நிம்மதி, உங்களோட பிள்ளைகளுக்கு நிம்மதி, இந்த ஊருக்கு நிம்மதி. தண்ணியை போட்டுக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறவன் தண்ணியை போடாம விட்டானண்டா உலகத்துக்கு லாபம். சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்டில் ஆடுனானண்டா உரியானத்தோட கிடப்பான், நிர்வாணத்தோட கிடப்பான். அந்த ரோட்டால ஒரு பொம்பளை போகலுமா, அந்நிய சமூகத்தை உள்ளவங்க போகலுமா? அப்ப நன்மை செய்யறதால
இந்த உலகத்துக்கு லாபம் இல்லை. தக்குவா என்று சொல்லி தீமையிலிருந்து விலகிறதாலதான் இந்த உலகத்துக்கு, மக்களுக்கு, சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு எல்லாத்துக்கும் லாபம். ஒரு முஸ்லிமானவன் தாடி ஜுப்பா தலப்பா வச்சுக்கிட்டு ரோட்டில் அசிங்கமா பேசிக்கிட்டு தெரிஞ்சான்டா அவனால மார்க்கத்துக்கு கேவலம், அவனால சமூகத்துக்கு கேவலம். அப்ப அந்த காரியத்தை நம்ம விலகினான்டா என்ன அழகான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு மார்க்கத்துக்கும் புகழ்ச்சி, இந்த மார்க்கத்தை கொண்ட நபிக்கும் புகழ்ச்சி, அல்லாஹ்க்கும் திருப்தி. அவன் நல்லது செய்யறதை விட தீமையிலிருந்து விலகிறது தான், இறையச்சத்தை நடந்து கொள்றது தான் இந்த உலகத்துக்கே வரக்கூடிய பெரும்பெரும் லாபமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாபித் இப்னு கைஸ் ஷம்மானி என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை, இப்னு ஷம்மானியுடைய மகள் சாபித் இப்னு கைஸ், அந்த பொம்பளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய கணவரை பத்தி, என்னுடைய கணவருடைய இறையச்சத்திலேயோ அவருடைய பண்பாட்டிலேயோ ஒழுக்கத்திலேயோ நான் குறை சொல்ல மாட்டேன். நான் என்றாலும் நான் அவரோட தொடர்ந்து இருந்தேன்டா நான் குஃபருக்கு போயிருவேனோன்னு பயப்படுறேன். என்ன அவரை விட்டு விலக்கி விட்டுருங்க, கலட்டி விட்டுருங்கன்றா அந்த பொம்பளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவரு எல்லாம் கொடுக்காரு, அவர் நல்லா வச்சிருக்கிறாரு, ஆனா குடும்ப வாழ்க்கையில அவர் திருப்தி படுத்தல, கட்டில் வாழ்க்கையில அவர் திருப்தி கொடுக்கல. அதால அவன் பயப்படுறா, அவரோட இருந்து தொடர்ந்து இருந்தேன்னா நான் குஃபருக்கு போயிருவேன், அப்படின்னா ஜினாவுக்கு போயிருவேன், நான் தப்பான காரியத்தை போய் மாட்டிக்குவேன், பயமா இருக்கு, என்ன அவரை விட்டு காட்டி விட்டுருங்கன்னு சொல்றான். வேறொரு ஹதீஸ்ல வருகிறது, அவர் சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே, இறையச்சம் மட்டும், அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் எனக்கிட்ட இல்லைண்டா அவர் முகத்துல காரி நான் துப்பியிருப்பேன். அவரை நான் இன்னொரு ஆம்பளையோட பார்க்கும் போது அவர் ஒரு ஆம்பளையாவே தெரியல எனக்கு என்று அவன் முறையிறார் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து. எவ்வளவு அழகான ஒரு முயற்சி பாருங்க. புருஷனை பத்தி தப்பா சொல்லவே இல்லை, புருஷன் இறையச்சத்தை பத்தி அவரோட ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் எந்த தரக்குறவா பேசவும் இல்லை. அவரோட பிரச்சனையை மட்டும் சொல்றா. இப்ப நம்ம வீட்டு பொம்பளைண்டா, நம்ம நாட்டு பொம்பளைண்டா, இந்த காலத்து பொம்பளை என்ன செய்வா, புருஷன் காசிக்காரனா இருந்தா காசிக்கு வச்சுக்குவாள், அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு உடல் சுகத்துக்கு வேற ஒருத்தர கள்ளத்தனமா வச்சுக்குவான். நான் பாக்குறேன் இன்றைக்கு அப்படிதான் நடக்குது உலகத்துல. ஆனா இந்த பொம்பளை அப்படி இல்லை, அவரு தேவையில்லைன்னு முடிவெடுக்கா. அப்ப ரசூலுல்லாஹ் என்னமா கேட்கிறாங்க அவகிட்ட, சரி நான் ஏற்றுக்கொள்றேன், அவரு உனக்கு மகரா தந்த தோட்டத்தை திருப்பி கொடுக்குறியான்னு கேட்கிறாங்க. சட்டம் என்னண்டா, ஒரு ஆம்பளை பொம்பளைய வேணான்னு சொல்றதுக்கு பேரு தலாக்கு, ஒரு பொம்பளை ஆம்பளைய வேணான்னு சொல்றதுக்கு பேரு ஹுல்ன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்குன்னு சொல்றேன். இந்த ஃபஸ்குடைய சட்டம் இந்த ஹதீஸ்ல தான் முதல்ல இஸ்லாமிய வரலாற்றில் வருது. இவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் விலைக்கு விடுறேன், அவர் கொடுத்த ஒட்டகத்தை அந்த தோட்டத்தை திருப்பி தாரியான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தோட்டத்தை இந்த அறம் வேறு என்ன இட வேண்டாம், அவரை விட்டு என்ன காட்டி விட்டுருங்கன்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து போட்டு விவாகரத்தை விடுறாங்க. இதை நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, ஒரு பொம்பளை இறையச்சமுள்ள பொம்பளையா ஈக்கிறதால அவரோட பிரச்சனையை மையமா வச்சு குடும்ப வாழ்க்கையை தூக்கி வீசுறா. சொகுசான வாழ்க்கை, தோட்டத்தை அந்த மனுஷன் கொடுத்திருக்கிறாரு மகரா. ஈச்சமர தோட்டம் என்றது, பெரிய பெரிய சிவப்பு ஒட்டகம் என்றது அரபு நாட்டு சமூகங்கள் ஆகப்பெரிய சொத்து. அந்த காலத்துல அந்த பெரிய சொத்துக்களை தூக்கி வீசுறா. ஹலாலான உணர்வின் முறையில நான் வாழணும், ஹராத்துல நான் போப்படாது, ஹராத் வந்து விலகிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி அவ அப்படி நடக்கிறா. அவ செஞ்ச அந்த காரியத்தால இந்த மார்க்கத்துக்கு நலவு, அவட குடும்பத்துக்கு நலவு, அவட குடும்பத்துடைய ஆட்களுக்கு நலவு. நல்லா வழங்கிக்கொள்ளணும் சார்களே. தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் மதுபானமோ சூதாட்டமோ விபச்சாரமோ மற்ற எந்த ஒரு பாவத்தையோ செய்யாம அதில் விலகாம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்கு, மறந்துடாதீங்க. நீங்க ஒரு தப்ப பாவத்தை செஞ்சீங்கண்டா உங்களோட வாப்பா ஊர்ல சமூகத்துல கௌரவமான ஆளா இருப்பாரு, உங்களோட உம்மா ஒரு பத்தினித்தனமான ஒழுக்கமான பொம்பளையா இருப்பா, உங்களோட சகோதரிகள் எல்லாம் ஒழுக்கமான பிள்ளைகளா இருக்கும். நீங்க செய்யற இந்த தவறால, இந்த பாவத்தால, இதை விட்டு நீங்க விலகாதத்தால அந்த தகப்பனுக்கு தலகுனிவு, அந்த தாய்க்கு அவமானம், அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் கேவலம். ஊர்கள்ல இந்த அவன் தங்கச்சி போறான், அந்த அவனோ அங்க கிடந்தவனோட தங்கச்சி போறான்னு சொல்லுவாங்க. இந்த அந்த வாப்பா இந்த நல்ல மனுஷன், இவனுக்கு பெற்றிருக்கானேண்டுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்யறதின் மூலமாக
நிறைய பாதிப்புகள் இந்த சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு, குடும்பத்துக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்படுது. அதுல இந்த விலகரத்தின் மூலமாக சமூகத்துக்கு நல்ல பேரு, மார்க்கத்துக்கு நல்ல பேரு, குடும்பத்துக்கு நல்ல பேரு. அப்ப தவற ஒருத்தர் செய்யும் போது, செய்ய முனையும் போது அல்லாஹ் அவன் நினைச்சிட்டு அந்த விலகிக்கிட்டா அவனுக்கு அல்லாஹ் அதுக்கு பகரமா கூலி வழங்குவான், நன்மையை வழங்குவான். அவன் பொம்பளை சம்பவத்தை நான் சொல்லி காட்டுனேன். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மட வாழ்க்கையில இறையச்சம்ன்றது எல்லா வகையிலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நோன்பு அதை ஏற்படுத்தும் பல வகையில நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நோன்பை பிடிச்சிட்டு இறையச்சத்தை வளர்க்கறதுக்கான காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கு. உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் நோன்பை வச்சுக்கிட்டு யாராவது வம்பு சண்டைக்கோ வழி சண்டைக்கோ வந்தா அவனுக்கிட்ட சொல்லுங்க, இன்னி சாயிமுன், நான் ஒரு நோம்பாளியப்பான்னு சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு நோம்பாரிக்கு சீவன்ல அமெரிக்கி நோம்பு சோர்ந்து அடிச்சுக்கோ பாரியா என்று அந்த அர்த்தமா? இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி, நான் நோம்பாளி என்று சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அடே அல்லாஹ் சொன்னதுக்காக எந்த உணவையும் பானத்தையும் ஹலாலான எல்லாத்தையும் நான் விட்டு போட்டிருக்கிறேன். நீ சண்டை வந்து தப்பான ஹராமான பேச்சு பேசுறதுக்கு என்ன கூப்பிடுறியா? அதுக்கு நான் தயாரா இல்லை என்று விலக சொல்றாங்க ரசூலுல்லாஹ். விலகிறதுக்கான இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி, நான் நோம்பாளி. அது கேட்கலையேண்டா, அடே நீ நோம்பாளிடா, நோம்ப பிடிச்சிட்டு கிரிக்காயிடுவா, அதுக்கு தனி ஆகுமானத்தை தொடாம இருக்கிறாய், இப்ப சண்டைக்கு வாரியே, நன்மை அடைக்காம போயிடுமேடா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோம்புல இறையச்சத்தை வளர்க்கறதுக்கான விஷயம். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அய்யத தஅமுஹு ஷராபா. யார் ஒருத்தன் நோம்ப பிடிச்சிட்டு பொய்யான பேச்சு பேசுறத விடலையோ, பொய்யான காரியத்தின் அடிப்படையில் செயல்படுறத விடலையோ, அவன் தன்னுடைய தண்ணியையும் பானத்தையும் சாப்பாட்டையும் விடுவதிலே அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது ரசூலுல்லாஹ். நீங்க நோம்ப பிடிச்சிட்டு பொய் பேசுறீங்களா, புரட்டு செய்றீங்களா, தில்லாதங்களை வேலை செய்றீங்களா, ஹராத்தை செய்றீங்களா, அதை விட திண்டுக்கிட்டுறீங்க. நீங்க தாராளமா திண்டு கிடிச்சு கும்மாள மாறீங்க. இந்த நோன்பு அல்லாஹ்க்கு தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. ஏன்? இறைச்சத்தை வளர்க்கறதுக்கான மெதட்டுகள் அவர்களே. அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த நிறையச்சத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய பண்புள்ள மக்களாக மாறணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலான்ல அதிகமான நன்மைகளை பெற்று தாரதுக்கான நிறைய விஷயங்களை படிச்சு தந்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் முக்கியமான, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுல ஒன்றுதான் முக்கியமான இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளியில தரிக்கிறது, பள்ளியின் பக்கமாக ஒதுங்கி கொள்றது. நபி அவங்க ரமலான்ல கடைசி 10ல பள்ளியின் பக்கமாக தனிமையா ஒதுங்கிடுவாங்க. அந்த 10 நாள் நோக்கம் என்ன? அந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி. வெளியே இருந்தால் பெற முடியாம போகும், தவறிடும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக வச்சு பள்ளியில ஒதுங்கிக்குவாங்க நபி அவங்க. நாம நம்மட வாழ்க்கையில இது வரைக்கும் 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்திருக்கோம். எப்பவாவது ஒரு 10 நாள் பள்ளிக்குள்ள ரமலான்ல ஒதுங்கி இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் என்றது 1000 மாதங்களுக்கு மேலானது. 1000 மாதங்கள் என்று வச்சுக்கிட்டாலே 1000 மாதங்களுடைய மொத்த கணக்கு 83 வருஷமும் 4 மாசமும். ஒரு 10 நாளையில ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ர் இரவு கட்டாயம் வரும் நமக்கு. அந்த ஒரு நாளை நாம முயற்சி பண்ணி அடைஞ்சா நம்ம வாழ்க்கையில 83 வருஷமும் 10 நாளும் இபாதத்து செஞ்ச நன்மை அல்லாஹ் வழங்குறான். ஆனா நாங்க யாருமே முயற்சிக்கிற கிடையாது. அந்த 10 நாள் தான் நாங்க ஆகையும் பின்ன 10 நாள் அருள் நிறைஞ்ச அந்த 10 நாளை தான் நாங்க வீணாக்குறோம். அவ்வளவு பிஸி நாங்க. சுப்ஹானல்லாஹ், நாங்க பிஸி. எங்களை போல வேலை உள்ளாக யாருமே கிடையாது. நான் கேட்கிறேன், நபி அவங்கள விட நாம பிஸியான ஆளா? நான் கேட்கிறேன், நபி அவங்கள விட நாம பிஸியான ஆளா? நபி அவங்க யாரு சகோதரர்களே? நாங்கள் அவங்களோட பாஷையில ஒரு நபி என்று மட்டும் பேசிட்டு போறோம். நபி அவங்க யார்? அவங்களோட ப்ரொஃபஷனல் என்ன? அவங்களோட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி. முதல்ல அதான் கண் முன்னு கொண்டுட்டு வாங்க. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி என்றா ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளவு தலைவலி இருக்கு நினைச்சு பாருங்க. இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு எவ்வளவு தலைவலி இருக்கும், எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும். நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய அனைத்து நலநிலையும் கெடுதலையும் அக்கறை செலுத்த வேண்டிய பொறுப்புக்குரிய ஒரு ஆகப்பெரிய பதவி ஜனாதிபதி பதவி. நபி அவங்க ஜனாதிபதி.
அப்ப அரசியல்வாதியாக நபிக்கு எவ்வளவு விழிப்புணர்வு, எவ்வளவு மெனக்கேடுகள் இருக்கும். எதிரியை சந்திக்கணும், எதிரி வாரான், ஊருக்குள்ள நுழைய வாரான், அவனோட யுத்தம் பண்றதுக்கு படைகளை தயார் நிலையில வச்சிருக்கணும். ஒரு தளபதியாக மக்களுக்கு பள்ளிவாசல்ல தொழுவிக்கக்கூடிய இமாம் மக்களுக்கு 5 நேரம் தொழுகை நடத்துறால், வெள்ளிக்கிழமை கொத்துபா செய்கிறார். நபி அவங்க மௌத்தாம் வரைக்கும் அவங்க தான் ஹத்தீபு, வேற யாரும் ஹத்தீபு கிடையாது. அப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மா செய்யணும், மற்ற 5 நேரம் தொழுகை நடத்தணும். மக்களுடைய தொழுகையுடைய சட்டங்கள், நோன்புடைய சட்டங்கள், அந்தந்த பிரச்சனைகள் அப்பப்ப தேவைகள் நிறைவேற்றணும். ஊருடைய மக்களுடைய தோழர், நபி தோழர்களுடைய தோழர், திண்ணை தோழர்கள் 10-70 பேர் எப்ப பார்த்தாலும் பள்ளியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட வழி இல்லாத கூட்டம். வேற வேற சமூகங்கள்ல இருந்து, பெரும் பெரும் குடும்பங்கள்ல இருந்து செல்வாக்காக வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக தின்ன வழி இல்லாம பள்ளியில உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க 70 பேர் சாப்பாடு, உடுபுடவை அதுகளை ஏற்பாடு செய்யும் நபி அவங்க. அது மட்டுமா சோர்களே, நபி அவங்களுக்கு சமகாலத்துல 8 குடும்பம் இருந்து 11 கல்யாணம் முடிச்சாங்க. 8 குடும்பம் சமகாலத்துல நம்பி மனைவிமார் இருந்தாங்க. 8 குடும்பம், 8 குடும்பத்துடைய தலைவர். நம்ம ஒரு பஞ்சாதிக்கு தான் புருஷன், 2 பிள்ளைக்கு தான் நம்ம வாப்பா. அவர் 8 பஞ்சாதிமார்கள் புருஷன், 8 குடும்பத்துடைய தலைவர். 8 குடும்பத்துக்கு ஊடு வாசல் அமைச்சு கொடுக்கணும், சாப்பாடு சட்டம் முட்டு தண்ணி பார்த்து கொடுக்கணும், அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும். எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, இவ்வளவு பிஸியானா. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தமாக பதக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஈச்சமர தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை போய் கவனிப்பாங்க, அதை சுத்தம் பண்ணுவாங்க, அதுக்கு தண்ணி அடிப்பாங்க, அதுல வேலைகளை செய்வாங்க, ஈச்சமரம் பறிப்பாங்க, அதை விற்பாங்க, கொடுப்பாங்க, எடுப்பாங்க, வேலை செய்வாங்க. அவங்க ஒரு விவசாயி. இத்தனைக்கும் அவ்வளவு பிஸிகளுக்கு மத்தியில் அதையும் செய்வாங்க. அது மட்டுமல்ல அவர்களே, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆட்டு பண்ணை இருந்தது. சும்மா உட்கார்ந்துட்டு பள்ளியில பாத்தியா ஓதிட்டு ஜோர் வந்துட்டு இருந்தது கிடையாது. உழைப்பாளி ரசூலுல்லாஹ். அவங்க ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க. 100 ஆடுகள் கொண்ட ஒரு பண்ணை இருந்தது. அதுல ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டா ஒரு பெரிய ஆடை அறுப்பாங்க, ஒரு பெரிய ஆடை விற்பாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆட்டு பண்ணையாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்படி அவங்களுடைய பன்முக தன்மை. நபி அவங்களுக்கு உட்கார்றதுக்கு நேரம் கிடையாது, குந்துறதுக்கு நிம்மதியா சாப்பிடுறதுக்கு நேரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அவங்க வாயாலே சொன்னாங்க, மௌத்தாகிற நேரம் சொன்னாங்க, சக்கராத்து நேரத்தில கடைசி நேரத்துல குறைஷிகள் என்ன நிம்மதியா இருக்க விடவே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க குறைஷிகள். மௌத்து வரைக்கும் நிம்மதியா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சாப்பிட கிடையாது. இரவையில வணக்கம் செய்கிறவர் எழும்பி எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு நள்ளிரவில் எழும்பி அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுவாங்க. அவங்களோட இயலாமை அல்லாஹ் கிட்ட ஒப்படைப்பாங்க, வெற்றியை தர சொல்லி கேட்பாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துடைய தாயி, ஆகப்பெரிய ஒரு பிரச்சாரகர் ரசூலுல்லாஹ். இவ்வளவு பணிகளும் உள்ள ஒரு நபிதான், இவ்வளவு பிஸியான ஒரு நபிதான் ரமலான் மாதத்துல பள்ளிக்குள்ள 10 நாள் டைம் எடுத்து ஒதுக்குறாங்க. நமக்கு கடை உண்டா, இதுக்கும் கடை ஒன்று இருக்கும், ஒரு உத்தியோகம் இருக்கு, மிஞ்சி போன இந்த எந்த வேலையும் இல்லை. சில குடும்பங்கள்ல புருஷன்மாரு கறி வாங்கி கொடுத்ததா ஞாபகமே இல்லை, காசை கொடுத்து போடுவான், பொண்டாடி தான் வாங்குவான். ஓமா இல்லையா? பொஞ்சாய் தான் ஷாப்பிங், இந்த லேட்டஸ்ட் புருஷன்மார் ஷாப்பிங் இல்லை, டைமிங் இல்லை, அவ்வளவு பிஸியா இவங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்கான உழைப்பு. இவ்வளவு ஒரு பன்முக தன்மை உள்ள ஒரு தலைவர் நேரம் ஒதுக்கி ரமலான்ல ஒதுங்கி பள்ளியில 10 நாள் ஒதுங்குறாங்கன்னு சொன்னா அவங்கள விட பிஸியா நான் கேட்கிறேன். நபியை விட பெரிய பிஸியா நாங்களா நாம? ஆனா நாம ஒதுக்குறோம் இல்ல. காரணம், அந்த நன்மையுடைய அந்த வெயிட், அந்த பாரம் நமக்கு தெரியாது. 83 வருஷமும் 4 மாசமும் கிடைச்ச இபாதத்து. ஒரு மனுஷன் நாம 80 வயசு வரைக்கும் வாழ்றதே ஆச்சரியம். 50-60 போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கு கொரோனா ஊசி அடிச்சு 40-45 கடை கடன் அடங்கி போகுது இன்றைக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு வருஷம் நமக்கு கிடைக்கட்டுமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னும் சொல்ல போனா அவர்களே, நாம ஒரு 10 வருஷம் நமக்கு கிடைக்கும் என்றால் லைலத்துல் கத்ர் இரவு, நபி அவங்களோட நன்மையில நாம முந்திடுவோம். என்ற நபி அவங்களுக்கு வாழ்க்கையில லைலத்துல் கத்ர் இரவு பிந்தித்தான் கிடைக்குது. ரசூலுல்லாஹி 52வது வயசுல மதீனாக்கு போறாங்க.
ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாக்கு போனதுக்கு போற 53, 54 வயசு ஆண்டுகள்ல தான் நோன்பு விதியாக்கப்படுகிறது. நோன்பு விதியாக்கப்பட்டதுக்கு பிறகு லைலத்துல் கத்ரை பத்தி சொல்லப்படுகிறது. நோன்புல தான் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. 63வது வயசுல ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது இந்த செப்டம்பர் இங்க ஒரு 10 வருஷம், இல்லாட்டி ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம். இந்த 6 வருஷம் நபி அவங்க இஅ்திகாஃப் இருந்திருந்தா கூட நாம் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தோம்னா அவங்கள விட நன்மையில லைலத்துல் கத்ரில மட்டும் நாம முந்திருவோம். ஒரு பெரிய பாக்கியம். ஆனா நமக்கு அது கணக்கே கிடையாது. ஏண்டா ரமலான் வாரது நம்ம சமூகத்துக்கு வெறும் பொழுதுபோக்கு. அந்நிய சமூகத்துடைய கோயில் திருவிழா காலங்கள்ல எப்படி பள்ளி கோயில்கள் அலங்கரிக்கப்பட்டு விடிய விடிய பஜனை நடந்து பாட்டு கூத்தெல்லாம் நடக்குதோ அது மாதிரி இந்த சமூகத்துக்கு ரமலான் வந்தா ஒரு விடிய விடிய ஒரு முடிக்கிற மாசம், ஜஸ்ட் ரோட்ல திரியிற மாசம், ராவையில ஷாப்பிங் செய்யற மாசம், ராவையில திண்டு குடிச்சு முஸ்பாத்தியா படுக்கிற மாசம், விடிய சாமரை முடிச்சு போட்டு காலை 12 மணி வரைக்கும் படுக்கிற மாசம். அவங்களோட மார்க்கத்துக்கு நம்ம சம்மார்க்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்றமா இன்றைக்கு நடத்தி காட்டுறாங்க சமூகம். இது மாமூலா இப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்த ரமலான் உருவாக்கின தக்குவா, நோன்பு உருவாக்கின தக்குவான்றது பெரிய ஜீரோ. மாச கடைசியில கணக்கு பார்த்தா சைவர் வரல, கொஞ்சம் வந்தது பிறநாள் அன்றைய காலத்தோட போயிருக்கு. அப்ப சோழர்களே, நோன்பு ஏற்படுத்தக்கூடிய இறையச்சத்தை சரியா புரிஞ்சு கொண்டு அதோட இறையச்சம் என்ன முழு முப்பரிமாணத்தை சரியா விரிவா அறிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்கும் போதுதான் உண்மையான அந்த நோக்கத்தை அடைஞ்சி நன்மை பெற்ற நல்ல கூட்டமாக மாறுவோம். இல்லை என்றால் ஆகப்பெரிய நஷ்டவாளிகளா போய்கொண்டு என்பதை மனசில கொண்டு வரக்கூடிய ரமலானை பூரணமான முறையில நன்மை பெற பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக மாறுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்பாக்கியம் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.